ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 5 பெஸ்ட் ஃபுட் ஃபார் யுவர் டீத் சொல்ல போகிறேன். நம்ம பல்லுக்கு நல்ல பெஸ்ட் ஃபுட் என்னென்னு. நம்பர் 1 வந்து வாட்டர். ரைட்டா? நீங்கள் அப்பப்போ வாட்டரை வந்து கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போது அது வாயில் அந்த பல்லெல்லாமும் க்ளீன் பண்ணிடும் அண்ட் வாயை வந்து ஈரமாக வைக்கும். ட்ரை ஆக்கக்கூடாது. ரைட்டா? ட்ரை ஆச்சுனாலே வாய் வந்து இது புண்ணாயிடும் அண்ட் பேட் ஸ்மெல் வரும். இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வாய் ட்ரை ஆகிடும். ரைட்டா? அதனால் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அது கூடாதுன்றோம். அதனால் நீங்கள் அடிக்கடி தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கொப்பளிச்சு குடிங்க. ஸோ தட் இந்த பல்லெல்லாம் வந்து க்ளீன் ஆகும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஃபுட், நம்பர் 1 ஃபுட். அடுத்தது வந்து கீரை நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அயர்ன் மட்டும் இல்லாமல் கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது நல்லா நமக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரைட்டா? இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸு இதெல்லாம் இதில் வந்து நிறைய குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, இதில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ இஸ் அ குட் ஃபார் யுவர் டீத். ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் கர்ட் அண்ட் சீஸ், தயிர் வந்து அதில் ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால நம்ம கட்டுக்கும் நல்லது, அந்த ஓரல் கேவிட்டிக்கும் நல்லது. அது இல்லாமல் அதில் கால்சியம்லாம் இருக்கிறதுனால நம்ம பல்லுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கர்டும் சாப்பிட்லாம், சீஸும் சாப்பிட்லாம். ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் ஆப்பிள் நல்லா சாப்பிட்ணும். அந்த ஆப்பிள் என்ன பண்ணும், அந்த சலைவாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எச்சில் வந்து நிறைய ஊற வைக்கும். ஸோ அது நிறைய இருந்ததுனாலே வாய் வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ. ரைட்டா? அதனால் ஆப்பிள் தாராளமாக நல்லா சாப்பிடலாம். ஸோ இந்த 5 ஃபுட்டையும் ஞாபகமாக எவ்ரிடே நீங்கள் சேர்க்கறதுக்கு பாருங்கள். ஸோ தட் உங்கள் பல் வந்து ஹெல்த்தியாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஓகேவா?